மண்டே ஈவினிங் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு எழுந்திட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீட்டில் அவ்வளோ சுட்டித்தனம், எல்லா திங்ஸையும் எடுத்து கலைச்சி போடுறது அது இதுன்னு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி வா, உன்னைய எப்படியாவது டிஸ்ட்ராக்ட் பண்ணி உனக்கு ஒரு வேலை கொடுப்போன்ட்டு கேக் பண்ணலாம் வானோடனே டக்குன்னு கிளம்பி வந்தாச்சு. நானும் பாப்பாவும் சேர்ந்து தான் வந்து வெனிலா கேக் பண்ணியிருந்தோம். அவங்க தான் எல்லா மிக்சிங் எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. நான் வந்து மெஷர்மெண்ட்டில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கணும் அந்த வேலையை பார்த்துக்கிட்டேன். கப் கேக் பண்ணியிருந்தோம். வெனிலா கேக்கே இந்த கலரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாக்லேட் பவுடர் போட்டால் எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம்னு பார்த்தா கடைசியில் கலரை மாற்றி விட்டுருச்சு. கேக்கோட கலரை ஸ்பான்ஜியை வந்து என்னென்ன ஆட் பண்ணியிருந்தேன்னு பார்ப்போம். நான் இதில் வந்து மில்க் எதுவுமே ஆட் பண்ணலை, ஒரே ஒரு ஸ்பூன் தயிர் மட்டும் ஆட் பண்ணியிருந்தேன். இந்த 4 முட்டை, 1 கப்பு மைதா மாவு, 1.5 கப்பு சுகர், பிஞ்சு சால்ட்டு, வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூனு, பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன் போட்டிருந்தேன். ஆயில் 1.5 ஸ்பூன், 1 ஸ்பூன் பட்டர், அவ்வளோதான். இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணால் கேக் ரெடி. சிம்பிளான கேக் தாங்க. வேகிறதுக்கு டைம் பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ்.